தமிழ் சினிமாவுடைய மிக பிரம்மாண்டமான இயக்குனர் அது டைரக்டர் சங்கர் தான். அவர் இப்போ ராம் சரணை வச்சு தெலுங்குல சுமார் 450 கோடியில் ஒரு படம் எடுத்துட்டு வராரு. அந்த படத்துக்கு புதுசாக சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கல் என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். புரியுதுடா. டைரக்டர் சங்கர் தமிழ் சினிமாவுடைய ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர். இவர் ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், அந்நியன், சிவாஜி இப்படி ஏகப்பட்ட படங்களை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமல், ரஜினி இவர்களை வச்சு மிக பிரம்மாண்ட படங்கள்லாம் தயாரிச்சிருக்காரு. இதுல எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரக்கனி, அஞ்சலி, ஸ்ரீகாந்த் இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல 5 பாட்டுக்கு 96 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஃபைட்டுக்கு 70 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இந்த பணத்தை வச்சு 20 படத்துக்கு மேல நம்ம எடுக்க முடியும். இவ்வளவு பெரிய தொகையை பாட்டுக்கும் ஃபைட்டுக்கும் செலவிடுறாருன்னா கண்டிப்பா அந்த படம் மிக பிரம்மாண்டமா தான் இருக்கும். சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரைலர் வெளில வந்துச்சு. ஏகப்பட்ட மக்களால ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த ட்ரைலர்ல ராம் சரண் அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல கலெக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம வில்லன் கதாபாத்திரமான எஸ்.ஜே. சூர்யா ஒரு அரசியல்வாதியா தோற்றமளிக்கிறாரு. அவர் சில காட்சிகள்ல முதலமைச்சரா பதவி பிரமாணம் செய்யறதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு சீன்ல முதலமைச்சர் சீட்ல எஸ்.ஜே. சூர்யா உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய பெயர் பலகையில பொப்பிலி மொப்பி தேவி அப்படிங்கிற பெயர் இருந்துச்சு. இப்போ இந்த சிக்கலை உருவாக்கி இருக்கிறது இந்த பெயர் பலகையில இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அப்போதைய சென்னை மாகாணத்தினுடைய பொப்பிலி அரசரான ராமகிருஷ்ண ரங்காராவ் அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயரை எப்படி வில்லன் கதாபாத்திரத்துக்கு வச்சிங்க அப்படின்னு பல எதிர்ப்பு குரல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. பல முக்கியமான அரசியல் நிகழ்வுல இவருடைய பங்கு அதிகமாவே இருக்கு. 1901 பிறந்த பொப்பிலி அரசரான ராமகிருஷ்ண ரங்காராவ் நீதி கட்சியில பணியாற்றி அன்றைய சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராயிருக்காரு. தன்னுடைய 31 வயதுல முதல்வராயிருக்காரு. 1937 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. சிறு குறு விவசாயிகளுடைய உரிமையை மீட்டு கொடுத்திருக்காரு. இதன் மூலம் பெரியாராலேயே பாராட்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மிகப்பெரிய ஒரு ஜமீன்தாரா இருந்தாலும் நீதி கட்சியில ஜமீன்தாருடைய செல்வாக்கை குறைக்க ரொம்பவும் பாடுபட்டிருக்காரு. நீதி கட்சியில ஒரு மிகப்பெரிய தூணாவும் செயல்பட்டிருக்காரு. இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமா ஆதரவா இருந்திருக்காரு. 1946, 51 ஆண்டுகள்ல அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 1967 ஆந்திரா சட்டசபையில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிருக்காரு. ஆந்திரனுடைய பொப்பிலி சமஸ்தானுடைய அரசரான ராமகிருஷ்ண ரங்காராவ் தன்னுடைய செயல்பாடுகளால மக்கள் மனசுல இன்றளவும் செல்வாக்குடன் இருக்காரு. இப்படி மக்களால கொண்டாடப்படுகிற ஒரு தலைவரை, மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை எப்படி நீங்க ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு வச்சீங்க அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் அங்க வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கர்நாடக மாநிலத்திலும் ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு வருது. அதாவது இந்த படம் நேரடியா தெலுங்குல தான் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் நம்ம மாநில மொழியில வரல அப்படிங்கிற கோவத்துல மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய போஸ்டர் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கோ அங்க கருப்பு மை கொண்டு வீசுறாங்க. ஏன்னா இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அந்த மொழியில மட்டும்தான் வெளிவர இருக்கு. இது வரைக்கும் கன்னட மொழியில வெளிவரதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லாதனால அங்குள்ள மக்கள்லாம் ரொம்ப கொதிச்சிருக்காங்க. ஏன்னா இது மிக பிரம்மாண்டமான படம். ஒரு ராம் சரண் மிகப்பெரிய ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர். இவங்களுடைய படம் தன்னுடைய மாநில மொழியில வராதனால அந்த மக்களும் கோவத்தினுடைய இருக்கிற போஸ்டர் எல்லாத்துலயும் கருப்பு மை கொண்டு எல்லா போஸ்டர்லயும் பூசிட்டு வராங்க. இப்போ 2 மாநிலத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.